நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 11. இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 வீடியோஸும் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல 100 மான்ஸ்டர்ஸை பிடிச்சு தர சொல்லி இளவரசன் சீவான பேலஸ் கழிச்சிட்டு வராரு. நம்ம சீவானும் 99 மான்ஸ்டர்ஸை பிடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு நடுவுல ஃபெய்ய காப்பாத்த வந்த நம்ம சனா சீவான் கிட்டையும் இளவரசர் கிட்டையும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் பேலஸ்குள்ள 100வது மான்ஸ்டரும் வருது. அந்த மான்ஸ்டரை பத்தி நம்ம சனா தான் சீவானுக்கே எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த டைம்ல அன்கான்சியஸா இருந்த நம்ம ஃபெய் திடீர்னு கான்சியஸ்க்கு வராரு. சனா இந்த டைனசிட்டிக்கு வந்திருக்காங்கறத தன்னோட பிரேஸ்லெட் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆபத்தான டைனசிட்டிக்கு இவ வேற ஏன் வந்திருக்கா, முதல்ல நான் அவளை காப்பாத்த போறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறப்போ அவரால் எழுந்திருக்கவே முடியல. இப்போ இருக்கிற இந்த நிலைமையில முதல்ல நான் என்னோட காயங்களை சரி பண்ணிக்கணும், அப்பதான் நான் இங்கிருந்து வெளியே போய் சனாவையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு அவரோட காயங்களை சரி பண்றதுக்காக மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். இன்னைக்கு நைட்டும் ஒரு பனிப்பெண் லைட் எடுத்துக்கிட்டு பேலஸ்குள்ள வந்துட்டு இருக்கா. அவ முன்னாடி போய் இந்த ஒயிட் பவுடர் பாட்டி நின்னு இந்த பவுடரை மட்டும் போட்டுக்கிட்ட நீ இந்த உலகத்திலேயே சிறந்த பேரழகி ஆயிடுவ அப்படிலாம் சொல்லி அவளை ஏமாத்தி அவ மூஞ்சில பவுடரை போட்டு அவளை கொல்ல போற அந்த நேரத்துல சீவான் அங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி பவுடர் பாட்டியை அட்டாக் பண்றாரு. பாட்டிக்கும் சீவானுக்கும் நடுவுல செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கு. நம்ம சீவான் கொஞ்சம் அசர்ற அந்த நேரத்துல இந்த ஒயிட் பவுடர் பாட்டி அந்த பொண்ணு மூஞ்சில ஒயிட் பவுடரை போட்டு அவளோட ஃபேஸ் அப்படியே உரிச்சு எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுது. இப்ப இந்த பாட்டியால பேலஸ்குள்ள இன்னொரு பொண்ணு பலியாயிடுச்சு. இது நம்ம சீவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இதனால தடுக்க முடியலன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நான் தான் அப்பவே சொன்னனே இது ஒரு மோசமான மான்ஸ்டர், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன், உங்களால இதை தனியாலாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. கேட்டீங்களா? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், ஓவரா பண்ணீங்க. இப்ப பேலஸ்குள்ள இன்னொரு பொண்ணு செத்து போனதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும்னா அப்படின்னு நம்ம சனா சீவான் பிடிச்சி ரொம்ப திட்டிட்டு இருக்கா. அநியாயமா இப்படி என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிடுச்சு, ஆனா என்னால அதை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நம்ம சீவான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்புறம் அவரும் வருத்தப்படுறதை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே நீங்களும் அப்செட்டா இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் உங்களை திட்டினதுக்கு சாரி. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது செத்து போனவங்களை பத்தி கிடையாது, இந்த பேலஸ்குள்ள இன்னும் உயிரோட இருக்கிற மத்த பணிப்பெண்களோட சேஃப்டியை பத்தி தான். இந்த பவுடர் பாட்டி பிடிக்க என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முறை நானே களத்துல இறங்கி என் திறமையை காட்டுறேன் அப்படின்னு சனா சொல்றா. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ இதுல இன்வால்வ் ஆகணும்னா இளவரசன் ஓகே சொல்லணும். இளவரசன் ஓகே சொன்னா மட்டும்தான் என்னால உனதுல சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சீவான் சொல்றாரு. ரெண்டு பேருமே உடனே கிளம்பி போய் இளவரசனை மீட் பண்ணி இதை பத்தி பேசுறாங்க. சனா இதுல இன்வால்வ் ஆகி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என் மொத்த பிளானுமே சொதப்பிடுமே, அதனால நான் அவளை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். புரிஞ்சுக்கோங்க இளவரசே, என்ன விட சனாக்கு தான் இந்த பாட்டியை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டியை மட்டும் நம்ம பிடிக்கலன்னா நிறைய பணிப்பெண்கள் செத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் இந்த பேலஸ்குள்ள இருக்கிறதுனால வேற எந்த மான்ஸ்டருமே உள்ள வராது. 100 மான்ஸ்டரை பிடிக்கிற நம்ம லட்சமும் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சீவான் சொல்றாரு. அப்ப இளவரசனோட உடம்புக்குள்ள இருக்கிற ஃபெய் திடீர்னு வெளியே வராரு. சனா நீங்க என்ன பண்ற, திரும்ப ஆபத்தான இடம், உடனே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவனோட உடம்புக்குள்ள எப்படி ஃபெய் வரா? ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நம்ம இந்த பேலஸ்ல இந்த இளவரசன் கூடவே இருந்தா மட்டும்தான் ஃபெய்யை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இளவரசனையே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க பிளானுக்கு இளவரசனும் ஓகே சொல்றான். தனாவும் சீவானும் எப்படா இந்த ஒயிட் பவுடர் பாட்டி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சனா இப்ப கூட நல்லா யோசிச்சுக்கோ, நீ இதை செஞ்சேதான் ஆகணுமா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க, நீங்க என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? கண்டிப்பா சனா, நான் உன்னை சேஃபா பாத்துக்குவேன். அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் பவுடர் பாட்டியால என்ன மீறி உன் கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு சீவான் சொல்றாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா, உங்களுக்கு மந்திரவாதி லீய பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, அவன் ஒரு பெரிய மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனா ரொம்ப கெட்டவன், நிறைய கெட்ட சக்திகளை வச்சுக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருப்பான். 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அவன் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். நீ ஏன் இப்ப அவனை பத்தி கேக்குற, உனக்கு அவனை தெரியுமா? இல்ல இந்த ஊர்லயே உங்களுக்கு ஈக்குவலான மேஜிக்கல் பவர் லீக்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். இல்ல சனா, அவன் தான் என்னோட பெரிய மந்திரவாதி. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால எல்லாருமே அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய குடும்பத்துல எல்லாம் பிறக்கல, அதனால என்ன யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சீவான் சொல்றாரு. உங்க அம்மா ஒரு மான்ஸ்டர்ங்கிறதுனால நீங்க இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா என்ன? எங்க அம்மாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதை விடுங்க சீவான், இதுக்கு போய் வருத்தப்படலாமா அப்படின்னு நம்ம சனா சீவானுக்கு ஆறுதலா நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இப்ப நம்ம சீவானும் சனாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பேலஸ்லயே இந்த இடம் மட்டும் தான் எம்டியா இருக்கு, நீங்க வேணா பாருங்க, நாளைக்கே நான் இங்க நிறைய பூச்செடிகளை வச்சு வளர்க்க போறேன் அப்படின்னு சனா சொல்லிட்டு இருக்கிற அந்த செகண்ட்லயே சீவான் அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி நிறைய பூக்கள் அங்க வரவழைச்சு சனாவை சர்ப்ரைஸ் பண்றாரு. அப்படியே சனாக்கு ரோஸும் கொடுக்குறாரு. எனக்கு ரோஸ் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சனாவை அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்க நம்ம யூஹுவான் யாலாவோட பேலஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பேலஸ் முழுக்க பூக்களாலையும் அங்க இருக்கிற எலும்புகளாலையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. நம்ம வேம்பையரா மாறினா மட்டும்தான் நம்ம அழகை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு வயசும் ஆகாது, நம்ம சாகவும் மாட்டோம். சோ நமக்கு எப்படியாவது வேம்பையரா மாறி
மாறிடணும்னு அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒரு 3 நாள் இங்க இல்ல, அதுக்குள்ள என் பேலஸ் ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு யாரும் வந்த உடனே கோவப்படுறான். உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு, டெக்கரேஷன் பத்தில என்ன தெரியும்? ஏதோ என்னால முடிஞ்சது. இங்க பக்கத்துல இருந்த பூக்களையும் இலைகளையும் வச்சு இந்த பேலஸ் முழுக்க நான் எப்படி அலங்காரம் பண்ணிருக்கேன் பாத்தியா? இப்பதான் இந்த பேலஸே அழகா இருக்கு. நியாயமா பார்த்தா நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும். ஆனா இப்படி வந்தது வரதுமா என்ன திட்டிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விடு, இப்பவே எனக்கு கிடைச்ச என்ன வேம்பயரா மாத்து அப்படின்னு யூவான் சொல்றா. இன்னும் ஒரு வாரத்துல பிளட் மூன் வருது, அன்னைக்கு தான் நான் அவனை வேம்பயரா மாத்துவேன்னு இவ சொல்றான். என்னது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமா? அதுக்குள்ள எனக்கு வயசாகி அழகெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல இல்ல இப்பவே என்ன வேம்பயரா மாத்து, இப்பவே என்ன வேம்பயரா மாத்து அப்படின்னு அவனை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஐயோ சுத்தாத சனா, எனக்கு தலை சுத்துது. ஒருவேளை நம்ம தான் தப்பான பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோமோ? இவ கொஞ்சம் கூட சனா மாதிரியே இல்லையே. இல்ல இவ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி நடிக்கிறாளா? வெயிட் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு யாராங்க நினைக்கிறான். இப்படியே நாட்களும் போகுது. யூவானோட தொல்லை தாங்க முடியல. இப்பவே என்ன வேம்பயரா மாத்து வேம்பயரா மாத்துன்னு அவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவ கன்ஃபார்மா சனா இல்லன்னு யாராங்க புரிஞ்சுக்கிறான். யூவானை கூப்பிட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சனாக்கு மட்டும் தான் என் பேலஸ்ல இருக்க உரிமை இருக்கு. என்னது கிளம்பணுமா? நீ இன்னும் வேம்பயரா மாத்தவே இல்லையே. எனக்கு உன்ன மாதிரி எப்பவுமே இளமையா இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சோ ப்ளீஸ் என்னை வேம்பயரா மாத்திட்டேன். நீ பாக்குறதுக்கு சனா மாதிரி இருக்கிறதுனால மட்டுமே உன்னை உயிரோட விடுறேன், மரியாதையா போயிடு. என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சனா சனான்னு ஓவரா பில்டப் பண்ற. இதானே நான் பாக்குறதுக்கு சனா மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். அப்ப என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? நான் எவ்வளவு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவ தெரியுமா? அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய அழகி, எவ்வளவு டேலண்டான பொண்ணு, இந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட்டான பொண்ணுக்கு எக்ஸாம்பிளா என்னதான் சொல்லுவாங்க. என்ன விட இந்த சனா என்ன ரொம்ப பேரழகியா? சனா பெரிய அழகி கிடையாது, அவ டேலண்டான பொண்ணு கிடையாது, பெர்ஃபெக்ட்டான பொண்ணு கிடையாது. ஆனா அவ ரொம்ப யூனிக்கானவ, அவளை மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் அங்க இருந்து வெளியே போறான். எங்க இருக்கு சனா? உனக்காக நான் 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் உன்னை மீட் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சனா. எப்பவுமே தனியாவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ நீ இல்லாம தனியா இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு சனா. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவ சனாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, சனாவை அவனை காப்பாத்தினது, இவ சனாக்கு ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் போட்டு விட்டதுன்னு சனாவோட இருந்த எல்லா மொமெண்ட்ஸுமே நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருக்கான். வழக்கம் போல நம்ம பவுடர் பாட்டியும் பேலஸ்குள்ள வராங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு இவளை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவ கிட்ட போறாங்க. ஏமா சோகமா இருக்க? இந்த உலகத்துல அழகா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அழகா இருந்தாதான் உனக்கு எந்த கவலையும் இருக்காது. பாட்டிக்கிட்ட இருக்கிற ஒரு மேக்கப் பாக்ஸ்ல ஒரு மேஜிக் பவுடர் இருக்கு. இந்த பவுடரை கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த செகண்ட் நீ பேரழகியா மாறிடுவ அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்பதான் அந்த பொண்ணோட ஃபேஸையே நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம சனாதான். அப்படியா பாட்டி, நீ உண்மையா சொல்றீங்க? நான் ரொம்ப அழகா மாறிடுவேனா? ஆனா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தீங்களா, என்கிட்ட கூட ஒரு மேஜிக் பவுடர் இருக்கு, அந்த பவுடரை போட்டா நீங்களே பேரழகியா மாறிடுவீங்க அப்படின்னு சனா பாட்டி முஞ்சில ஒயிட் பவுடர் போடுறா. பாட்டி கடுப்பாகி சனாவை அட்டாக் பண்ண வரப்போ சீவன் அங்க வந்து பாட்டி கூட ஃபைட் பண்றாரு. அவ்வளவுதான் பாட்டியோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா திரும்பவும் அந்த பாட்டி சனாவை அட்டாக் பண்றாங்க. இப்பவும் நம்ம சனாவை காப்பாத்துறதுக்காக சீவன் நடுவுல வராரு. அப்படியே நம்ம சீவன் சனாவை பாக்க, சனா சீவான பாக்கன்னு 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஒயிட் பவுடர் பாட்டி இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த ரொமான்ஸ் சீன் முடிஞ்ச உடனே ஃபைட் திருப்பியும் கண்டினியூ ஆகுது. அப்ப சீவன் சனாவோட பர்ஸ் அவகிட்டயே கொடுத்துட்டு ஃபைட் பண்றாரு. சீவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சனா அவங்களோட மேஜிக் கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லா கார்ட்ஸையும் வரிசையா எடுத்து இப்ப நம்ம எந்த கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே இந்த கார்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கார்டை அன்லாக்கும் பண்றாங்க. பார்த்தா அதுல இருந்து ஃப்ளஃபி வருது. பாஸ் என்ன பாஸ் நடந்துட்டு இருக்கு? ஏன் என்ன வரை இல்ல அன்லாக் பண்ணீங்க? ஐயோ ஃப்ளஃபி தெரியாம பண்ணிட்டேன், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு வேற ஒரு கார்டை அன்லாக் பண்றாங்க. அதுல இருந்து புயல் வந்து பாட்டி அட்டாக் பண்ணுது. ஃபைனலா சீவன் பாட்டியை பாட்டிலுக்குள்ள அடைச்சு 100 மான்ஸ்டரை பிடிக்கிற அவரோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சோ மச் சனா. நீ மட்டும் இல்லனா இந்த டாஸ்க் என்னால கம்ப்ளீட் பண்ணிருக்கவே முடியாது. இட்ஸ் ஓகே சீவான், பை தி வே இது என்னோட அசிஸ்டன்ட், இதோட பேரு ஃப்ளஃபி அப்படின்னு ஃப்ளஃபி இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஓகே சனா உன் பர்ஸ் கொடு. என்ன சீவான், இப்பதானே உங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூலாம் சொன்னீங்க, இப்ப மறுபடியும் என்னமோ நான் உங்களோட பர்ஸ் வச்சிருக்க மாதிரி பர்ஸ் கொடுன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. அது வேற இது வேற. முதல்ல நீ உன் பர்ஸ் கொடு. இது என்னோட பெட்டு ஃப்ளஃபி. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எனக்காக கடைசியா கொடுத்த பிரேஸ்லெட் இது. இதை நான் அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். அதனால இந்த 2 மட்டும் நான் என் கூட வச்சுக்க எனக்கு அலோவ் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சனா கேக்குறாங்க. சீவான் அதுக்கு ஓகே சொல்றாரு. பிடிச்ச 100வது மான்ஸ்டரை நம்ம சீவான் இளவரசன் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறாரு. அத நம்ம இளவரசன் வாங்கிக்கிட்டு ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள போறாரு. அந்த சீக்ரெட் ரூமே பாக்குறதுக்கு செம்ம பயங்கரமா இருக்கு. அப்படி இந்த பயங்கரமான ரூம்குள்ள யாரு தாண்டா இருக்காங்கன்னு பார்த்தா அங்கதான் லீ இருக்காரு. ஆக்சுவலா ஃபேக் கூட சண்டை போட்ட பிறகு நம்ம லீக்கு அவரோட பவர் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப வீக்கா இருக்காரு. அந்த சமயத்துல தான் நம்ம இளவரசி யூஹுவான்னு காணாம போயிருக்காங்க. சோ 100 மான்ஸ்டர்ஸ் நீங்க பிடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி நம்ம யூஹுவானை கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருந்தாலும் நான் அவங்கள பேலஸ் கழிச்சிட்டு வரேன்னு இந்த லீ வந்து இளவரசன் கிட்ட ஒரு போய் சொல்லிருக்காரு. அதை உண்மைன்னு நம்பிதான் இந்த இளவரசனும் யூவான்காக லீக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம லீக்கு 100 மான்ஸ்டர்ஸும் கிடைச்சிருச்சு. அந்த 100 மான்ஸ்டர்ஸையும் வச்சு ரெட் லிலி பவர் அடையறதுக்காக ஒரு மேஜிக் பண்றாரு. இன்னும் 5 நாள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுது. அது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் வரும். அன்னைக்குதான் இந்த 100 மான்ஸ்டர்ஸோட சக்தி எனக்கு முழுசா கிடைக்கும். அதே நாள் நான் இளவரசி யூஹுவானை நான் பேலஸ் கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு லீ சொல்றாரு. இங்க நம்ம யூஹுவான் பாட்டு பாடுறங்கிற பேர்ல பேலஸ்ல காட்டு கத்திட்டு இருக்கா. பேலஸ்ல இருக்கிற பறவைகள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவ தொல்லை தாங்க முடியாம நம்ம யாராங்க 2 காதுலயும் பஞ்சு
வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஐயோ வாய மூடு, முதல்ல உன் பேலஸ்க்கு கிளம்பு. என்ன எப்ப பார்த்தாலும் என்ன துரத்துறதுலே குறியா இருக்க? நீ என்ன இன்னும் வேம்பேரா மாத்தவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் போவேன்? நீ முதல்ல என்ன வேம்பேரா மாத்து, அதுக்கப்புறம் நான் போறத பத்தி யோசிக்கிறேன். நீ பார்க்க சனா மாதிரி இருக்கிறதுனால மட்டும் நான் உயிரோட விடுறேன், மரியாதையா இங்க இருந்து கிளம்பி ஓடிடு அப்படின்னு யாலாங் சொல்றான். அப்ப நம்ம யூவான் கடுப்பாகி அவரோட ஹேர் பின் எடுத்து கையில குத்தி கிழிச்சு அந்த பிளட் எடுத்து அவரோட கழுத்தை தடவிக்கிட்டு, யாலாங் இங்க பாரு பிளட், இப்போ எனக்கு கடி அப்படின்னு யாலாங் கிட்ட போறா. எனக்கு தெரியும் யாலாங், ஃப்ரெஷ்ஷான பிளட் பார்த்தா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், இப்பவே எனக்கு கடிச்சு என்னையும் வேம்பேரா மாத்திரு அப்படின்னு யாலாங் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம யாலாங் வேம்பேரா மாதிரி யூவானோட மூஞ்சில ஒரே குத்து, மூக்கெல்லாம் உடஞ்சு ரத்தமா வந்துட்டு இருக்கு. அதோட அப்படியே அவளோட பேலன்ஸுக்கு தூக்கிட்டு போறான். என் லைஃப்லயே நான் குடிக்கவே கூடாதுன்னு வெறுத்த ஒரு பிளட்னா அது ஓம் பிளட் தான். இனிமே என் கண்ண முன்னாடி வந்த நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போறான். யாலாங் போகாத போகாத, என்ன வேம்பேரா மாத்திட்டு போ அப்படின்னு யூவான் இங்க கத்திட்டு இருக்கா. இவளோட சவுண்ட கேட்டு பனிப்பெண்களும் சோல்ஜர்ஸும் அங்க வராங்க. நான் கொஞ்ச நாள் தான் இங்க இல்ல, அதுக்குள்ள இந்த இடமே ரொம்ப டல் ஆயிடுச்சு. சரி சரி அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன மாதிரியே இந்த பேலஸும் பிரைட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்போ பேலஸ்ல ஒரு கார்னர்ல சோகமா நிக்கிற நம்ம யாலாங்க சனா பாக்குறா. யாலாங் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க, திரும்பியும் வந்துட்டியா? இவ்வளவு நாளா என் பேலஸ்ல வச்சு என்ன டார்ச்சர் பண்ணியே, அது உனக்கு பத்தாது, என் கண்ணு முன்னாடி நிக்காத, மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. என்னது நான் ஒன்ன டார்ச்சர் பண்ணனா? எப்பவுமே நீ தானே என்ன டார்ச்சர் பண்ணுவ, இப்ப நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்றியா? சரி நான் போறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு சனா அங்க இருந்து கிளம்புறா. நீ உண்மையான சனாவா இருந்தா நான் உனக்கு கொடுத்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் எங்க? அந்த நெக்லஸ் என்னோட மாஸ்டர் கழட்டிட்டாரு. ஓகே அப்ப நீ தானே உண்மையான சனா, அப்ப நான் இப்பவே கிடைச்ச உன வேம்பேரா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளை செக் பண்றான். ஏ என்ன உடனே கடிக்க வர, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு உண்மையான சனா கேக்குறா. உடனே யாலாங்க அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, சனா இது உண்மையாவே நீதானா? உன்னை இப்படி ஹக் பண்றதுக்காக நான் 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எங்க கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ, நான் ரொம்ப பயந்துட்டேன் சனா அப்படின்னு சொல்றான். சனாவும் இப்ப யாலாங்க லவ் பண்றா. 1000 வருஷமா நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, நீ இன்னும் மறக்கல? எப்படி மறப்பேன் சனா, நீ என் கூட இல்லாத போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் அதிகமா வருது. நம்ம தூரத்துல இருந்தாலும் நம்ம லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சனா. இந்த முறை நீ போகாத சனா, நீ எப்பவும் ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கடிக்க வரான். சனா அவனை தள்ளி விடுறா. இப்போ வேணா யாலாங், நான் இன்னும் வேம்பேரா மாற ரெடி ஆகல, அது மட்டும் இல்லாம நான் ஒரு மிஷனை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யாலாங். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள்ல பிளட் மூன் வருது, அது வரைக்கும் தான் உனக்கு டைம். ஆனா அது வரைக்கும் உன் பிரேஸ்லெட் என்கிட்ட தான் இருக்கணும். பிரேஸ்லெட் மூலமா மட்டும் தான் நம்ம சனா அவளை தப்பிக்க முடியும். அதனால நம்ம யாலாங் கரெக்டா அதை கேக்குறான். சனாவும் வேற வழியே இல்லாம அதை யாலாங் கிட்ட எடுத்து கொடுக்குறா. இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ என்னோட மனப்பெண் அங்க பாரு சனா, சரி இப்ப நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாலாங் அங்க இருந்து கிளம்புறான். அந்த டைம்ல கரெக்டா அங்க சீவான் வராரு. எவன் அவன் ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போறது அப்படின்னு பாத்துட்டு, சனா யாரவன், அவன் உனக்கு தெரியுமா? சீவான் இப்ப எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு டாபிக் மாத்த ட்ரை பண்றா. உள்ள போன பிறகு, சீவான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் ஜாங்னாங் மலையில இருந்து இங்க வந்திருக்கேன். என்னோட மாஸ்டர் ஒரு மிஷனை முடிக்கிறதுக்காக அவரோட அசிஸ்டன்டான ஃபேயை இங்க அனுப்பி வச்சாரு. ஃபே கூட பாக்குறதுக்கு நம்ம இளவரசன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா இப்ப அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அவரை காப்பாத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, வெளியே ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் யாரு? அவனா? அவன் என்ன லவ் பண்ற பையன் சீவான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை திரும்பவும் இப்பதான் மீட் பண்ணிருக்கான். அதனால அவன் என்கிட்ட பேசிட்டு போனான். சனா நீ லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா இப்படி இவ்ளோ நைட்லயே ஒருத்தனை மீட் பண்ணுவ? நீ ஒரு பொண்ணு சனா, உன்னை இப்படி வேற யாராவது பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உன் பேர் தானே கெட்டு போகும். இதனால உன் மேரேஜ்ல கூட ஏதாவது பிரச்சனை வரும் தெரியுமா? அட கடவுளே, பாக்கதான் இவர் நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்காருன்னு பார்த்தா இவர் பேசுற பேச்சு நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்கே. சீவான் எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? கேளு சனா, உனக்கு என்ன டவுட்? அது ஒண்ணும் இல்ல, மேரேஜ் ஆகாத பொண்ணு இப்படி யாரு கூட நைட்ல பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ மேரேஜ் ஆகாத பொண்ணு கூட இப்படி ஒரே ரூம்ல இருக்கீங்களே, இது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சனா கேக்குறா. இதை கேட்டுட்டு குடிச்சிட்டு இருந்த டீ அப்படியே துப்பிட்டு சீவான் உடனே வெளியே போறாரு. இங்க சனாவோட பிரேஸ்லெட்டை பாத்துக்கிட்டு யாலங்க உட்காந்துருக்கான். அப்போ அந்த நெக்லஸ் எங்க மாஸ்டர் கழட்டிட்டாருன்னு சொன்னது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் ஒரு தடவை போட்டா யாராலையுமே அதை கழட்ட முடியாது, அது அவங்க இதயத்தோட கனெக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவங்கள யாராலையுமே பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ப்ளூ ஸ்டோன் நெக்லஸே ஒருத்தன் கழட்டி இருக்கான்னா அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சனாவோட மாஸ்டர் யாரா இருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது யாலாங்கோட கண்ணு முன்னாடி சில விஷுவல்ஸ் எல்லாம் வருது. அதுல 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரியும், அப்புறம் அவங்களுக்கு நடுவுலயே சண்டை வர மாதிரியும், அந்த சண்டையில சனா யாலாங்கன்னு கூப்பிடுற மாதிரியும் இருக்கு. என்ன இது, எனக்கு ஏன் இது மாதிரிலாம் தோணுது? இது வெறும் இமேஜினேஷனா? இல்லையே, இது ரொம்ப ரியலா இருக்கே. ஒருவேளை இதனோட பாஸ்ட் லைஃபா இருக்குமோ? அப்படி பாஸ்ட் லைஃபா இருந்தா அங்க சனா என்ன பண்றா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பேலஸ்குள்ள இளவரசனை பாக்குறதுக்காக யூஹுவான் வரா. அவளை பார்த்துட்டு அப்படியே எக்ஸைட் ஆகி, டார்லிங் உன்னை பார்க்காம நான் சாப்பிடல தூங்கல, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நான் கூட தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க உங்களை திரும்பியும் பார்க்க முடியாம போயிடுமோ நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். நல்ல வேலை, அந்த கடவுளுடைய கருணையால நம்ம 2 பேரும் திரும்பியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்க. இங்க குகைக்குள்ள இருக்கிற நம்ம ஃபே கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸுக்கு வராரு. தன்னோட பவர்
பவரை பயன்படுத்தி இளவரசனோட உடம்புக்குள்ள போறாரு. யூவான தள்ளி விட்டுட்டு இப்போ நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு கீழே இருக்கிற யூவான சனான நினைச்சு, ஏ சனா நீ இங்கதான் இருக்கியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அன்கான்சியஸ் ஆகுறாரு. இப்போ இளவரசன் நார்மல் ஆகி கீழே விழுந்து கிடக்குற யூவான பார்த்துட்டு, யூவான் நீ ஏன் கீழே விழுந்து கிடக்க, ஓ நீயே தள்ளி விட்டுட்டு இப்போ இப்படி கேக்குறியா, யார் இந்த சனா, நான் இல்லாதப்போ நீ அவ்வளவுதான் லவ் பண்ணியா, அப்போ என்ன ஏமாத்த பாக்குற அப்படிதானே, ஐயோ யூவான் நீ சனாவை பத்தி கேக்குறியா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ இருக்காளே, ஓ நல்ல பொண்ணு, அப்ப நீ அவ்வளவுதான் லவ் பண்ற, சரி நீ சனாவே லவ் பண்ணு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு யூவான் அந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போறா. இங்க நம்ம சனா சீவான் கிட்ட ரூம் பத்தி கேட்டதால சனாக்கு ஒரு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சீவான் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்படி இவ்வளவு பெரிய ரூம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தனைக்கே இதை பத்தி பேசிருப்பேனே, சரி இன்னைக்கு நல்லா தூங்கலாம் அப்படின்னு தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப குகைக்குள்ள ஃபெய் மயக்கமா இருக்கிற மாதிரியும் நம்ம சனா போய் அவர் எழுப்பும் போது அவர் அப்படியே ரத்தமா வாமிட் பண்ற மாதிரியும் நம்ம சனாக்கு கனவு வருது. பயந்து எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. ஃபெய் கண்டிப்பா நான் உனக்கு கண்டுபிடிச்சு உனக்கு கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். அடுத்த நாள் காலையில நம்ம இளவரசன் யூவான சமாதானப்படுத்துறதுக்காக அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். யூவான் நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன், உன்னை தவிர வேற யாராவது நான் லவ் பண்ணா அன்னைக்கே இந்த சுக்குநூறு ஆகட்டும் அப்படின்னு சொல்றான். ஓகே இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, அதனால நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூவான் கிஸ் பண்ண வரா. மறுபடியும் நம்ம ஃபெய் வந்துட்டாரு. யூவான தள்ளி விட்டுட்டு, நீ என் சனாவே இல்ல, என் சனா எங்க இருக்கா, எனக்கு ரொம்ப டைம் இல்ல, நான் சனா உடனே பாத்தாகணும் அப்படின்னு சனா தேடி ஓடுறாரு. அட கடவுளே யாரா இந்த சனா, எவனை பார்த்தாலும் சனா சனா சொல்லிட்டு இருக்காங்க, அவளை முதல்ல கண்டுபிடிச்சு அவளை அரெஸ்ட் பண்ணி அவ எலும்பெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு இவ்வளவு பின்னாடியே போறா. இளவரசனை பார்த்த உடனே, ஏய் நீ இங்க வந்திருக்க, நான் யூவான் கிடையாது, நான் சனா, ஐயோ சனா நான் இளவரசன் கிடையாது, நான் ஃபெய், எனக்கு ரொம்ப டைம் இல்ல, நான் சொல்றது மட்டும் நல்லா கேளு, நான் லீயை கண்டுபிடிச்சு அவன் கூட ஃபைட் பண்ணும் போது என்னோட பாதி உயிர் இந்த இளவரசனோட உடம்புக்குள்ள போயிடுச்சு, அதனால இவனோட உடம்பை என்னால கொஞ்ச நேரம் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும், சீக்கிரமா இவனை நான் இருக்கிறது கொண்டு வா, என்னோட பாதி உயிரை நான் இவன் உடம்புல இருந்து எடுக்கலன்னா நான் செத்துருவேன், ஓகே ஃபெய் நான் அழைச்சிட்டு வரேன், ஆனா நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்னா அப்படின்னு அவர் சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஃபெய் அன்கான்சியஸ் ஆகுறாரு. இங்க நம்ம இளவரசனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே யூவானும் வந்துடுறாங்க. ஓ இவதான் சனாவா, பார்க்கவே கேவலமா இருக்கா, இவளே நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க, நான் எங்க கேவலமா இருக்கேன், நான் பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே தானே இருக்கேன், கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்க, ஆனா என் அழகு பர்சனாலிட்டி திறமைன்னு இது எதுவுமே உங்ககிட்ட பாதி கூட இல்ல. ஆமா என்கிட்ட உங்க அழகு பர்சனாலிட்டின்னு எதுவுமே இல்ல, அதை விட வயசுலயும் நான் உங்களோட ரொம்ப சின்னவதான், ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு அப்படியே என்னோட ஆன்டி மாதிரியே இருக்கீங்களே. ஆன்டி என்ன சொன்ன, ஆன்டி நான் சொன்னேன், என்ன பார்த்தா ஆன்டி மாதிரியா இருக்கு, ஐயோ என்ன பார்த்து ஆன்டின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே போறா. நம்ம இளவரசனும் பின்னாடியே போயிட்டு அவள் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆன்டி ஆமே ஆன்டி, அவ என்ன பார்த்து ஆன்டின்னு சொல்றா, நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க போய் இந்த சனாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் என்னோட நாட்டுக்கே போறேன். ஐயோ யூவான் நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன், நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் மட்டும் தானே உங்களுக்கு முக்கியம், அப்ப உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட பேச சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூவான் அங்க இருந்து கிளம்புறா. என்னது எங்க அப்பாவை எனக்காக பேச சொல்லணுமா, அவரும் ஒன்னதான் லவ் பண்றாரு, நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இளவரசன் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஃபாஸ்டா போற நம்ம யூவானை பார்த்து, சனா எங்க இவ்வளவு வேகமா போறா அப்படின்னு சீவான் பாத்துட்டு இருக்காரு. இங்க நம்ம சனா வேற பக்கத்துல இருந்து வந்து சீவானுக்கு ஹாய் சொல்றா. என்ன மாதிரியே யாரோ போறாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா, அவங்கதான் உண்மையான இளவரசி, இது தெரியாம நீங்க ஸ்டார்டிங்ல என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க, சரி 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 பழைய கதையெல்லாம் விடு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாங்னாங் மலையில மேஜிக் கத்துக்கிறவங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சேன், அங்க சனானி யாருமே இல்லன்னு சொன்னாங்க, உண்மையை சொல்லு, நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க, சரி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், நான் 1000 வருஷம் தாண்டி இருக்கிற ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா கதையுமே அவ சீவான் கிட்ட சொல்றா. இதுதாங்க நடந்தது, இதை கேட்ட உடனே உங்களால நம்பவே முடியாதே, நான் ஏதோ உங்களை ஏமாத்துறேன் தானே நினைக்கிறீங்க, அப்படி இல்ல சனா, நான் உன்னை நம்புறேன், இந்த உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதனால நான் இதை நம்புறேன், இப்போ என்ன உனக்கு உன் மிஷனை முடிக்கணும், அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் ஃபெய்யை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே, கவலையை விடு, இனிமே நானும் உன் மிஷனை முடிக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போ நம்ம அடுத்த கட்ட பிளான் என்னன்னு சொல்லு அப்படின்னு சீவான் கேக்குறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. சீவான சனாவும் ஒன்னா சேர்ந்து ஃபெய்யை கண்டுபிடிச்சாங்களா, இந்த மிஷனை முடிச்சாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.